ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் ட்ரீமர். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லாஸ்ட் வீடியோ யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மோட்டோ விளாகிங் சயின்ஸ் அந்த மாதிரி நிறையவே அப்லோட் பண்ணுவோம் கண்டினியூஸாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போயிட்டுருக்கேன் பஸ்ஸில். வேறு லெவல் ரோடு. அந்த டைமில் நான் எதை மிஸ் பண்ணுறேன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், பைக்கில் வந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமே ரோடு சூப்பராக இருக்குது. அதனால் பைக்கில் வந்துருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு கேமரா எடுத்துங்க வேறு லெவலில் இருந்திருக்கும் வீடியோ. ஆனால் பஸ்ஸுங்க ஒன் சைடு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இதுவுமே செம்மையாக இருக்குது. அந்த சைடு வேறு சன்செட் ஆகிட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. 2 hours later. இது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. வேறு லெவலில் இருக்குது. உள்ளே இறங்கவுமே, அதாவது பஸ் உள்ளே வரும், என்ட்ரன்ஸில் இறங்கவுமே அப்படியே ஆரஞ்சு கலர் இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்கையை பாருங்கள், கலரை ஆரஞ்சு, எல்லோ அண்டு ப்ளூ கலரில் இருக்குது. வியூ வேறு லெவல் செம்மையாக இருக்குது. அந்த மலை கிட்ட பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது. பஸ்ஸு மூவ் அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுது, அந்த இது அப்படி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஏற்கனவே சொன்னதான், நான் அந்த இடத்துல பைக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பைக்கில் வந்துன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருந்திருக்கும் இந்த நேரத்துக்கு. ஆனால் பைக்கில் வர முடியலையே. ஏன்னா நம்ம கூட அதில் பசங்க எல்லாத்துமே பைக் இருக்குது, பைக்லேயே வந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனால் அவங்க வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. அதனால அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். இல்லைனா கண்டிப்பாக பைக்கில் தான் வந்துருவோம். எல்லாம் பைக்கில் போகணும் தான் முதல் பிளான். கடைசியில் அவங்க வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, இதுவுமே செம்மையாக இருக்கணும். ஆனால் நான் பைக்கில் வந்தால் அப்படி வியூ ஃபுல்லாக இதாகிருக்கும். இது ஒன் சைடு மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. பட் இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சாங்கை போட்டு விட்டு ஹெட்செட்டை சொருவிட்டு அக்கடை ஆணும் உட்காந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும்.
வேற லெவல் வியூ, செம்மையா இருக்கு பார்க்கவே. நல்லா இருக்கு. ஓய் இருக்கியா? இங்கேருந்து மொத்த குன்னூரும் தெரியுது, ஊர் ஃபுல்லா. ஒன்றும் இல்லை. செம்ம ரியல் சூப்பர். என்னதுடா அனுப்பிக்கிறேன். இது நம்ம பர்சனல் பைக்கில் வந்திருந்தா இன்னும் நிப்பாட்டி பார்த்துட்டு போகலாம். பட்டு பைக்கில் இந்த நேரத்தில் வந்திருந்தாலும் இந்த கோவிட்-19 ஒரு சின்ன ரிஸ்க்கும் இருந்துச்சு. அதுக்காண்டியே சூஸிங் பஸ். என்னதுடா? ஒன்று என் ஃப்ரெண்டு வரமாட்டேன், இன்னொன்று வந்து ஒரு ரிஸ்க்கும் இருந்துச்சு. என்னென்னா பைக்கில் வரணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. அதாவது கோவிட்-19 டெஸ்டிங் இது இருந்திருக்கணும், பாஸ் இருந்திருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு நிறையவே இருந்துச்சு. நான் பஸ்ஸில் வந்திருந்தா எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அதனால தான் சூஸிங் பஸ். இல்லை பார்க்கலாம். அப்புறம் விழுப்புரம் அதெல்லாம் சொல்லுவேன். நீ தான் தைரியமா நான் இதை சொல்லு. ஓகேவா? இந்த சில்னஸ்ல அவனுக்கு லஞ்ச் நீட்டாகும். ஹலோ காய்ஸ், ஊட்டிக்கு வந்தாச்சு. செம்ம குளிரனா, நம்ம பசங்க காஸ்டியூமே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. சீரியஸ்லியாண்ணா செம்ம குளிர். நான் பஸ்ஸில் வரையிலே ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டேன். பஸ்ஸில் வரலே ஆன்லைனில் பார்த்தேன், ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் பஸ்ஸில் வரையிலே புக் பண்ணிட்டேன். இப்போ போய் ஹோட்டலில் போய் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து விளாக் பண்ணிக்கலாம், சரியான வயிறு பசி, சாப்பிட்டு போய் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சட்டுன்னு வச்சுட்டு உடனே நாங்கள் வந்துட்டோம். அது ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் வந்து என்னென்னா இப்போ டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. அதனால் அங்கே எல்லாமே முடிஞ்சிட்டுன்ட்டாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தோம், வெளியே கடை இருந்துச்சு. உடனே தான் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். சரியான குளிர். இங்கேருந்து உங்களுக்கு அந்த கேமராவில் பனிலாம் தெரியுதான்னு தெரியலை எனக்கு, ஆனால் நேரில் பார்க்கல ஃபுல்லாக பனியாக தான் இருந்துச்சு. ஆனால் செம, எவ்வளவோ நாள் பிளான் பண்ணி கடைசியில் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம், அதுவே போதும். வியூ சூப்பராக இருக்குது. சரி வாங்க ரூமில் போய் மீதியை ஆரம்பிக்க. சாப்பிட்டு வரக்குள்ள லைட்டாக ஃபுல்லாக அணைச்சிட்டாங்க. இதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல்.
இல்லை லைட்டை ஃபுல்லாக அணைச்சிட்டாங்க. சாவி அட்டல் இருக்கு. ஏ பூட்டு. ஆமாம், சாவி சிவா வச்சுருக்கான்டா அங்கே. ஹோட்டல் நேம் சிட்டி பேலஸ். வரையிலே எடுத்துருக்கணும் போல். சாப்பிட்டு வரக்குள்ள கப்புச்சி பண்ண அணைச்சிட்டாங்க அவ்வளோத்தையும். பக்கத்தில் அந்த சைடு லேக் இருக்குது. பட் இருட்டில் ஒன்றுமே தெரில. ஆனால் அந்த சைடு லேக் இருக்குது. கண்டிப்பாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் மார்னிங் அதை காமிக்கேன். ஆனால் லேக்கில் அவ்வளோவா தண்ணி இருந்த மாதிரியும் தெரில. போட்டிங்கும் போக முடியாதுன்னு நினைக்கேன். ஏ நீ ரூமை தொடர போடா. Yes, this is our room guys. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஓகே, ட்ரிபிள் பெட் இது. டபுள் பெட்டுக்கு வந்து ரேட் 1200 கிட்ட சொன்னாங்க. ட்ரிபிள் பெட் வந்து 1500. ஓகே, நல்லா தான் இருக்குது. அங்கே இருங்க பொருளை ஃபுல்லாக வந்தோடனே சட்டு புட்டுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு உட்காந்தாச்சு. கண்டிப்பாக வந்தால் அந்த ஒரு ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள். ஆனால் வியூ எதுவுமே இருக்காது. அதான் அங்கே ஒரு மைனஸ். ஏதாவது வியூ இருந்தால் நல்லாயிருக்கும். பட் வியூ எதுவுமே இல்லை பக்கத்தில். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். லவ் யூ ஆல். பை 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 பாய். வெளியே போய் எப்படி பார்க்கலாம். செம.